ஒருத்தவங்க பீஃப் சாப்பிட்டோன்னே, அதாவது மாட்டு இறைச்சி சாப்பிட்டோன்னே எல்லாரும் இமோஷ்னலாக கொந்தளிக்கிறோம். ஆனால் இதனால நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், பிஸ்னஸ் ஆனர்ஸ் இல்லை மற்ற ஆளுங்களுக்கு இது கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். உங்களால் நம்ப முடியுமா? நம்ம ஹியூமன் மைண்டுக்கு ஒன்று இருக்குது. அதாவது என்ன தெரியுமா? இமோஷ்னல் ட்ரிகர். நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டியை தொட்டாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செஞ்சாலும் சரி, இல்லை அதை உங்களுக்கு யாராவது எகெயின்ஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். இது நான் இன்னும் மாடு சாப்பிட்டனால உங்களுக்கு வந்து இமோஷனல் ட்ரிகர் வரும்னு சொல்ல. இப்போ லெட்ஸே வச்சுக்கோங்க, லிவர்பூல் மான்செஸ்டர் யுனைடெட். ஒருத்தவங்க லிவர்பூல் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, மான்செஸ்டர் யுனைடெட் எதிர்க்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு இமோஷனல் ட்ரிகர், அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை. அதுக்குன்னு நான் மாடு அவங்க சாப்பிட்டாங்களே, அது வந்து நான் சரின்னு சொல்ல வரல, இல்லை இது வந்து தப்பு, இந்த செயல் தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் இது நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு இந்தியனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இமோஷனல் ஆங்கர்ஸ் இருக்குங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் சரி, இந்த லாங்குவேஜாக இருக்கட்டும் சரி, இந்த சாப்பாடு விஷயமா இருக்கட்டும் சரி, இல்லை கெட்ட வார்த்தையில் பேசுகிறதா இருக்கட்டும் சரி, சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அது வந்து இமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணி உங்களை வந்து குயிக் டிசிஷன் எடுக்க வைக்கும். இதுக்கு பேர் தான் டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க. நம்ம ஒரு இந்தியன் கம்யூனிட்டி வந்து we are being controlled by emotional. அதாவது anything to do with emotional. நம்ம வந்து சீக்கிரம் சண்டை போடுவோம், சீக்கிரம் வந்து யோசிக்காம விஷயத்தை செய்வோம். இதுக்கு பேர் தான் இமோஷனல் ட்ரிகர் சைக்காலஜி. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவா இருந்தாலும் சரி, உங்கள் சட்டை, உங்கள் ஐடென்டிட்டி, உங்களோட கலாச்சாரம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் லைக் ஃபுட்பால் டீமாக இருக்கட்டும் சரி, அது மேலே எவனாவது கை வச்சாலும் சரி, உங்களுக்கு வந்து படக்குன்னு இமோஷனலாக டக்குன்னு ஒரு கோவம் வருது. எவ்வளோ ட்ரிகர் ஆகிறீங்களோ, த மீன்ஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் யோர் இமோஷன். அதாவது உங்கள் இமோஷனை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, அவ்வளோ மற்றவங்க வைரல் ஆகிட்டு இருப்பாங்க உங்களை வச்சு. உங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த டியூரேஷன் எவ்ரிதிங் இஸ் லிங்க்ட் அப் டு அன் அல்காரிதம். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன், நீங்கள் வந்து ஓகே, நான் வந்து இவங்க இதில் நான் போல, நான் வந்து சைக்காலஜிக்கலாக இமோஷனலாக கண்ட்ரோலாக இருக்கேன்னு வைங்களேன். உங்களோட டிக்டாக் அல்காரிதமில் வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சைக்காலஜி எஃபெக்ட் பண்ணுற மாதிரியும் சில வீடியோஸ் வரும். இமோஷ்னலாக நீங்கள் வந்து சில ஜாமான்லாம் யோசிக்காமல் வாங்கியிருப்பீங்க. இதுக்கு பேர் தாங்க இமோஷனல் ட்ரிகர் சைக்காலஜி. இதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, ஒரு பொருள் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே விலையா இருக்குது, குறவா இருக்குது, நான் இது வாங்கினா பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்குறீங்களா? ஒரு வைரலான பொருளை நீங்கள் வாங்குறீங்களா? எஸ், இட்ஸ் ஆல் லிங்க்ட் அப் இன் த சேம் குரூப். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், குர்த்தி, பிரியாணி. இது எல்லாம் வந்து உங்களால் தொட்டு பார்க்க முடியாது, குவாலிட்டி உங்களுக்கு தெரியாது, டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது, ஸ்மெல் பண்ண முடியாது. பட் ஏன் வாங்குறீங்க? திங்கிங் பை இமோஷனலி. இட்ஸ் நாட் அபவுட் ரிலேட்டட் டு லாஜிக்கலி. இல்லை, சம்மந்தமே இல்லை. இட் இஸ் அபவுட் இமோஷனலி. இதுக்குன்னு நான் சொல்ல வரல நீங்கள் செய்கிறது தப்பு, நீங்கள் செய்கிறது கரெக்டு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா, இஃப் யூ அவேர், நீங்கள் வாங்குறது உங்களுக்கு தெரிஞ்சு தான் வாங்குறீங்க. மாதம் கடைசியில் என் காசுலாம் எங்கே முடியுதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா, த மீன்ஸ் யூ ஆர் நாட் அவேர். உங்களுக்கு தெரியும் நான் இவ்வளோ வாங்குறேன், இதுதான் என் பட்ஜெட், நான் வந்து 50 வெள்ளிக்குள்ளே வந்து என் மாதத்தை முடிக்க பார்க்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் செய்கிறீங்கன்னா, த மீன்ஸ் யூ அவேர். இது வந்து தப்பு சரி நான் எதுவுமே சொல்ல வரல. இது வந்து நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ கடைசியில் வருவோமே, அவங்க வந்து பீஃப் சாப்பிட்டாங்க, அதனால வந்து நான் இமோஷனல் ட்ரிகர், இது வந்து சரியா தப்பா? நோ. நான் உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் என்ன சொல்ல வரேன்னா, இதை பற்றி நீங்கள் வந்து கவலையும் பட வேணாம், ஜஸ்ட் இக்னோர் இட். இது வந்து அவங்க என்ன செய்கிறாங்களோ அது அவங்களோட விருப்பம், அது அவங்க கிடைக்க வேண்டியது கிடைக்குங்க. உங்களோட நோக்கம் என்ன? வாட் யூ வாண்ட். இப்போ நீங்கள் இதனால் பார்க்குறதுனால சம் பீப்புள் ஆர் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் இட். புரியுதா? இப்போ நீங்கள் இதை டைம் எடுத்து பார்த்து, நான் இதை வீடியோ செஞ்சு, நான் இதை மறுபடியும் போஸ்ட் பண்ணி, ஆளுங்கள்ட்ட நான் சொல்லி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுனால என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்க. மற்ற ஆளுங்களுக்கு they are making profit, they are making money. இதுதான் how the process works. இப்படி தான் the process works.